ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் உள்ள தோட்டம், அதாவது எங்கள் சித்திமா வீட்டில் உள்ள ஒரு தோட்டத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வந்து இந்த சேனலில் வந்து புத்தகம் பற்றி தான் போட்டுட்ருப்போம். பட் அதை தாண்டி சும்மா இன்றைக்கி இந்த என்னென்ன செடி இருக்குது அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. மேபி வாய்ஸ் மிஸ்மேட்ச் ஆகலாம், ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கும் போது மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன், அது என்னன்னு தெரில. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செடி. இது வந்து கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊர் முக்கலாமலைப்பட்டியில் யாருமே வந்து கருவேப்பிலாம் வைக்க மாட்டாங்க. வாரம் சந்தை போடுவாங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் கருவேப்பிலை மரம் இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து இந்த மல்லித்தலை புதினா தான் வைப்பாங்க. ஸோ கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கத்தாழை செடி. ஸோ இந்த கத்தாழை செடியும் வந்து இங்கே எல்லா வீட்லேயுமே இருக்கும். இதுவே நம்ம 3 நாள் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து வாழை, அதாவது கற்பூரவள்ளி வாழை மரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தது. ஸோ இது வந்து கற்பூரவள்ளி வாழை மரம், 2 வாழை மரம் வந்து வச்சுருப்போம். வாழை மரமே இங்கே வந்து ஒரு 3 நாள் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் மழை நேரத்தில் நல்லா வளருது. ஸோ இது வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பெரிய செடி, கொய்யாக்கா மரம். பட் ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதை நம்ம வெட்டியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இது இந்த சைஸுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெருசாகாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் சைஸு. பட் ஆனால் உண்மையிலே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கொய்யாக்கா மரம். அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து முருங்கை மரமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தா என்னென்னா கத்திரிக்காய் செடி. ஸோ இதுவுமே வந்து அங்கே இப்போ அந்த ஊரில் வந்து அண்ணா பண்ணன் இருக்குது. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் செடியெலாம் வாங்கலாம். ஸோ அங்கே போய் வாங்கின அந்த அண்ணா பண்ணையில் வந்து அந்த கத்திரிக்காய் செடி. அப்புறம் வந்து அது வந்து மாதுளம்பழம் செடி. இன்னும் மாதுளம்பழம்லாம் வளரல. ஸோ அது வந்து மாதுளம்பழம் செடி. உங்களுக்கு அந்த இலையை பார்த்தாவே தெரியும். இதுவுமே வந்து ஒரு கருவேப்பிலை செடி தான். ஸோ கருவேப்பிலை செடி வந்து வச்சாச்சு. அப்புறம் பச்சை மிளகா செடி. இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து பச்சை மிளகா செடி. அந்த பச்சை மிளகா செடி வச்சாச்சு. இது கொய்யாக்கா. இங்கே பாருங்கள், கீழேலாம் வந்திருக்கும் கொய்யாக்கா. ஸோ நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது இந்த கொய்யாக்காவில். ஆனால் ரொம்ப பெருசாக வளராது, இந்த சைஸ் இவ்வளோ தான். ஸோ முருங்கை மரம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் இது வந்து லெமன் செடி. ஆனால் இன்னும் லெமன்லாம் வளரல. ஸோ இது வந்து லெமன் செடி. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மருந்தாணி செடி இருக்கும். அங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லா செவக்கும் இந்த மருந்தாணி. நாங்கள் அரைச்சி நிறைய வாட்டி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மருந்தாணி செடி. அதுக்கப்புறம் உள்ளே போனாலும் வந்து அதே அந்த கத்திரிக்காய் செடி, அந்த சோத்து கத்தாழை, அதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன செடியாக இருக்குது. பட் அது என்ன செடின்னு தெரில, நானும் மறந்துட்டேன். அடுத்து வந்து வாழை மரம். ஆக்சுவலாக இதுதான் வந்து நாங்கள் முத வச்ச வாழை மரம். அதுக்கு அங்கிட்டு ஒரு 2-3லாம் வச்சோம். பட் அது சரியாக வந்து வளரவே இல்லை. பட் இந்த வாழை மரம் வளர்ந்துருச்சு. அதனால தான் வந்து கற்பூரவள்ளி வாழை மரமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மரம். ஆக்சுவலாக வந்து தென்னை மரம் வந்து இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த தென்னை மரம் வந்து பின்னாடி தான் நாங்கள் வச்சுருந்தோம். பட் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வளர்ந்து பெருசாகி தேங்காய் உளுந்து எங்களோட ஊடெல்லாம் பாதிக்கும், அதனால் வந்து தென்னை மரத்தை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ள ஒரு 3 தென்னை மரத்தை அப்படியே எடுத்து இங்கே வைக்கும் போது 2 போயிடுச்சு. இப்போ 1 வளர்ந்துருக்கு. அவன் இப்போ இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறக்குள்ளாட்டியுமே நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரில. பட் ஆனால் இந்த அளவுக்கு அவங்க யோசிச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அதை எடுத்து இங்கே வச்சாச்சு. பட் 1 வளர்ந்துருச்சு, மீதி 2 வந்து போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த மல்லிகைப்பூ செடி. ஸோ இதுவுமே வந்து நல்லா வளரும். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த மல்லிகைப்பூ செடி. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கேர் பண்ணணும். பட் அதை நாங்கள் கண்டுக்கிறது இல்லை எங்கள் வீட்டில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் அப்படியே போனால் இங்கேயுமே வந்து ஒரு செடி வச்சுருப்போம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிட்டு ஒரு கொய்யாக்காய் செடியுமே இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஈச்ச மரம் மாதிரி தான் இருக்குது. பட் ஈச்ச மரம் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியாக தெரில, நாங்களே மறந்துட்டோம். எங்கள் சித்திமா எதுவும் வாங்கிட்டு வந்து வச்சாங்களான்னு தெரில. ஸோ அது வந்து ஒரு ஈச்ச மர செடி. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து செம்பருத்தி செடி. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல பெருசாக நிறைய செம்பருத்தி பூ இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. அது நிறைய குப்பையாக கொட்டுதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணியாச்சு. பட் இது நல்ல ஒரு பெரிய மரமாக இருந்துச்சு, செம்பருத்தி மரம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கற்பூரவள்ளி வாழை மரம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கற்பூரவள்ளி வாழை மரம். இதை நீங்கள் பாருங்கள். சாரி, இது கற்பூரவள்ளி இல்லை, செவ்வாழை. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து சோத்து கத்தாழையே வச்சுருக்கோம். இது வந்து செவ்வாழை மரம்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இனி இதே மாதிரி தான் ஒரு டைட்டில் வந்து என்ன பண்ணாங்க, கற்பூரவள்ளி வாழை மரம்னு சொல்லி கொடுத்துட்டு வச்சு பார்த்தா கற்பூரவள்ளியே வரல. அது வேறு ஒரு மாதிரி ஒன்று வந்துச்சு ஒரு டைட்டில். அதுக்கப்புறம் இப்போ இதையுமே வந்து வாழை மரம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அண்ணா பண்ணையில். இது என்ன வாழை மரம்னு தெரில. பட் இது சரி அண்ணா பண்ணேன்னு சொல்லி இங்கே ஒரு இடம் இருக்குது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ண தெரியும். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் எங்களோட தோட்டம்னா வீட்டில் உள்ள எல்லா செடியுமே வந்து இதுதான். ஸோ ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் ஒரு வாழை இது இருக்கும், மாங்காய் மரம் ஒன்று இருக்கும். அதை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். மாங்காய் மரம் வந்து ஒன்று கீழே இருக்குமா, இங்கே இருக்கிறதா நினைக்கிறேன்.
ஸோ மறுபடியுமே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கொய்யாக்காய் ஏற்கனவே வந்து இதை காட்டியிருப்போம். ஸோ கொய்யாக்காய் மரம், அப்படியே அந்த முருங்கை மரம், அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கத்திரிக்காய், இங்கே தான் வந்து மாங்காய் மரம் இருக்குது. இது வந்து கத்திரிக்காய் மரம், அதுக்கப்புறம் அது வந்து மாதுளை, இப்படி தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டு தோட்டம். இது தான் வந்து எல்லாமே வளர்க்குறோம். இதில் ஏதாச்சும் ஒரு மரம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இந்த மரம் வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அங்கே ஒரு பாருங்கள், அங்கே ஒரு அணில் கடித்த கொய்யாக்காய் ஒன்று இருக்கும். அதாவது அணில் வந்து பாதி கடிச்சிருக்கும், பாதி கொய்யாக்காய் மட்டும் இருக்கும். அதை சரியாக ஜூம் பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில. ஒன்று இருந்துச்சு, அந்த அங்கே இருக்குது பாருங்கள் மேலே, அதுதான். ஸோ அது அணில் வந்து பாதி கடிச்சு அப்படியே பாதி வந்து வச்சுட்டு போயிருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து கொய்யாக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்களோட தோட்டம். ஸோ இதை வந்து சும்மா ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் பிளானாக வந்து எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணோம். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு செடியை தப்பாக சொல்லியிருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு செடி வந்து இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ, காமனாக வந்து ஏதாச்சும் ஒரு ஜென்ரலாக இருக்குள்ள ஒரு வீடுனா இந்த மாதிரி மரம்லாம் இருக்குன்னு, ஸோ அப்படி எது இருந்ததுன்னா தாராளமாக வந்து அந்த ஒரு மரத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த நம்ம வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி. ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு மாங்காய் மரத்தை நான் மிஸ் பண்ணிட்டோம். நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் அந்த மாங்காய் மரத்தை உங்களுக்கு காட்டுறேன். சின்னதாக ஒரு மாங்காய் மரம் வச்சுருந்துச்சு. பட் நல்ல மழை, ஒரு 3 நாள் வந்து நல்ல மழை, அதனால் கொஞ்சம் பலன்னு இருக்குது. எனது காலையில் வெள்ளனமாக ஒரு 7 மணிக்கு எடுத்தது. ஸோ உங்களுக்கு அந்த மாங்காய் மரத்தை வந்து காட்டுறேன் பாருங்களேன். சின்னதாக மாங்காய் மரம்னா இந்த மாங்காய் செடி, இனிமேல் தான் அது மாங்காய் மரமாக இன்ஷால்லா வளரும். ஸோ யா, இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சோத்து கத்தாழை பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து அந்த மாங்காய் செடி. இதுதான் மாங்காய் செடி. ஸோ இதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து மறுபடியும் வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் செடி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கத்திரிக்காய் செடி. சோத்து கத்தாழை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பச்சை மிளகாய் செடியெலாம் இருக்குது, அதையுமே வச்சுருக்கோம். அது என்ன செடின்னு எங்களுக்கே தெரில. அது வந்து புளிய மர செடிமா இருந்துச்சு, பட் ஆனால் தெரில. ஸோ இதுதான் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ சும்மா அதை மட்டும் இன்னொரு வாட்டி வந்து ஒரே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதான் ஒரு பிளானு. அப்படியே ஜாலியாக வந்து பார்த்துக்கோங்க. நன்றி. கொய்யாக்காய் நிறையா வளர்ந்துதான் இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் இந்த எல்லா கொய்யாக்காய் வந்து இதுக்கு மேலே வளராது. ஆக்சுவலாக இவ்வளோ கம்மியாக தான் வளரும். இதுக்கு மேலே வந்து பெருசாக கொய்யாக்காய் வந்து வளர்ந்ததில்லை. இவ்வளோ தான் கொய்யாக்காய் வந்து வளருது. பட் அங்கங்கே அப்படியே மாதுளம்பழம் வந்து இன்னும் வரல. ஆனால் கத்திரிக்காய் செடி கொஞ்சம் நல்லா வந்துடும் நினைக்கிறேன். வாழைமரம் இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று வாழைமரம். மருதாணி, இந்த மருதாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென்னை மரம் தான் கொஞ்சம் வந்துருச்சு. பட் ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தென்னை மரம் வந்து ஒன்று வைக்கக்கூடாது, தென்னை மரம் வந்து ஒத்தையாக இருக்கக்கூடாது, ரெட்டையாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே அதோட ஒரு இது தெரியல. ஸோ நீங்கள் வந்து அது உண்மையான்னு சொல்லுங்கள். எப்போவுமே வந்து தென்னை மரம் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, 2ஆக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் அது உண்மைனா தாராளமாக சொல்லுங்கள். பரவாயில்ல, மல்லிகைப்பூ எல்லாம் நல்லாயிருக்கு. செம்பருத்தி, செவ்வாழை, இது நீங்கள் தான் ஊண்டி வைக்கணும். இதை பார்த்தவொடனே என்ன வாழைன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். நன்றி.